நாமத்தை உயர்த்துறோம், மேலான நாமத்தை உயர்த்துறோம். எல்சடா என்று நாமத்தை உயர்த்துறோம், யெகோவா என்று நாமத்தை உயர்த்துறோம். எல்லா நாமத்துக்கு பெரிய நாமம் உயர்த்துறோம். சோத்தரிக்கிறார் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே சோத்தரிக்கிறோம். எங்கள் கேடகமே சோத்திரம். மகிமைக்கு பாத்திரரே சோத்தரிக்கிறோம். என்றென்றைக்கு மாறாதவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி நன்றி. உனக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறார் ராஜா. அப்பா, இந்த பெண்கள் ஐக்கியத்தை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சோதரிக்கிறோம் ராஜா. உன் அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. ஆறுமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆறுமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படித்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படித்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிவேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிவேன் ஐயா.
செலுத்துகிறோம்ப்பா. சோத்திரப்பா. பரிசுத்த ஆவியே, பத்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பத்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பத்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பத்தர்கள்
ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனி ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பலவானாய் மாற்றிடும்
பெறணும்பா. சோத்தரிக்கிறார் ராஜா. அன்பு தகப்பனே சோத்தரிக்கிறார் ராஜா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லப்பா இந்த உலகத்துல. எங்களை தேடி வந்த தேவன் அப்பா, எங்களை தெரிஞ்சு கொண்ட தேவன் அப்பா. சோத்தரிக்கிறார் ராஜா. எங்க பாவத்தெல்லாம் நீங்க சுமந்தீங்க, எங்க அக்கறமெல்லாம் நீங்க சுமந்தீங்க அப்பா. சுமந்து தீர்த்தீங்களா அப்பா. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. இந்த பெண்கள் கூட்டத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. சோத்தரிக்கிறாரப்பா. அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். தூதி கனமகிமை ஒருத்தருக்கே செலுத்துற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஜெப குறிப்பு சகோதரி ஜெயசுதா அவர்கள் நடத்துவாங்க பெண்களுக்கு. நம்ம பெண்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா, பெண்கள் ஐக்கியத்துக்கு வர நம்ம இந்த பெண்கள் ஐக்கியத்துக்குரிய நல்ல அவசியத்தையும் இதனுடைய நோக்கத்தையும் அறிந்து செயல்படணும் இருக்கணும். ஏதோ நம்ம வாரம் வாரம் வரோம், வார்த்தையை கேட்குறோம், ஜெபிக்கிறோம், அப்படி போகாதபடிக்கு இந்த பெண்கள் ஐக்கியத்துக்கு நம்ம வருகிறதுக்கான நோக்கம். அநேகர் என்ன பண்ண, போன வாரம் மாத்திரம் நிறைய பேரை கூப்பிட்டு வந்த புது ஆத்மாக்கள்லாம். அது ஒரு வாரம் மாத்திரம் இல்லை, எப்பயாவது வருஷத்தில் ஒரு தடவை மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வாரமும் நம்ம பிரயாசப்படணும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வரதுக்கு. அப்போ நிறைய புது ஆத்மாக்கள் கூப்பிட்டு வரும்போது கர்த்தருடைய நாமம் இங்கே மகிமைப்படும். கர்த்தர் அவங்களே ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். இந்த பெண்கள் ஐக்கியத்தின் நோக்கத்தையும் அவசியத்தையும் அறிந்து செயல்படணும்னா நம்ம மாறணும். அதற்காக நம்ம யாவரும் ஒருமித்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த பெண்கள் ஐக்கியத்தில் கலந்து கொள்கிற இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஆண்டவரே அப்பா இந்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே அப்பா இந்த ஐக்கியத்தின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து செயல்படுறவங்களா எங்களை மாற்றுவீராகப்பா. ஏதோ நாங்கள் மாத்திரம் வந்தோம், வார்த்தையை கேட்டோம் அப்பா, நாங்கள் ஜெபிச்சோன்னு விட்டு விடாத படி தகப்பனே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் பாரப்பட்டு அவர்களை கொண்டு வரும்படியான ஒரு கிருபையை தாங்க இயேசப்பா. ஆண்டவரே அப்பா, இங்கே வரும்பொழுது புதிய புதிய ஆத்துமாக்கள் இங்கே வரும்பொழுது நீர் அவர்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்ற போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஐக்கியத்தில் ஆண்டவரே ஒருவரோடு ஒருவர் நல்லா ஐக்கியப்பட்டு ஆண்டவரே அப்பா இந்த ஐக்கியத்தின் ஆண்டவரே அவசியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஏதோ ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டீங்க விட்டு போகாதபடிக்கு இந்த வார்த்தையை நாங்கள் வருகிற ஒவ்வொருத்தர் குடும்பங்கள்லையும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே கிரியை செய்வதாய் அது மாறணும். ஆண்டவரே இந்த அன்பின் கரத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. அல்லேலூயா. ரெண்டாவது பெண்களாக இருக்கிற நாம் குடும்பத்தை நல்லா நடத்த கத்த நல்ல ஞானத்தை தரணும். பிள்ளைகளை வளர்க்கவும் குடும்பத்தை நல்லா நடத்தவும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். எப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப குழப்பத்தோடே இருப்பாங்க. என்ன பிரச்சனை குடும்பத்தில், எப்போ பாரு ஒரே பிரச்சனையாக இருக்குது, சமாளிக்கவே முடியல, அப்படி இல்லாதபடிக்கு கத்த நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியே நம்ம அவர்கிட்ட கேட்கணும். பிள்ளைகளை நன்றாக நடத்தணும். நம்ம பிள்ளைங்க அடங்க மாட்டேங்குது, சொல்கிற பேச்சு கீழ்ப்படைய மாட்டேங்குது அப்படி நம்ம புலம்பாதபடிக்கு கத்தரிடத்தை ஒப்பு கொடுக்கணும். கத்த நல்ல ஞானத்தை தரணும் எப்படி நடத்தணும்னு. பிள்ளைங்களை ஜெபம் பண்ணு, பைபிள் பண்ணின்னு சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி முதல்ல நீ பண்ணு, அப்புறம் எங்ககிட்ட சொல்லு, நீ முதல்ல பைபிள் வாசிடுறாங்க. அப்படி நம்ம நடந்துக்கூடாது. அவங்களுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். நம்ம தான் பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். கத்த நமக்கு முன்மாதிரியாக இருந்தது போல் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கணுமா, நம்ம ஒரு முன்மாதிரியாக பிள்ளைகளை நடத்துறது கத்த நல்ல ஞானத்தை கொடுக்கணும். நல்ல குடும்பத்தை நடத்துறதுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும். குணசாலியான ஸ்திரீகளாக நம்ம மாறணும். அதே போல் நமக்கு நல்ல ஒரு சாந்த குணம் கற்றுக் கொடுக்கணும். எப்போ பாரு கோபம், எரிச்சல், குழப்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இல்லாதபடிக்கு கத்த நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக நம்ம யாவரும் கத்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த வெள்ளை கூட ஆண்டவரே அப்பா, பெண்களாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே குடும்பத்தை நடத்த நல்ல ஞானத்தை எனக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குணசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஞானம் ஆண்டவரே பரத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே பரத்திலிருந்து கொடுக்குற அது ஒரு தெய்வீக ஞானம் எங்களுக்கு உண்டாகணும். ஆண்டவரே அப்பா, பரிசுத்த ஆவியானவரே அது உம்மிடத்தில் மாத்திரம்தான் உண்டு. ஆண்டவரே, உலக ஞானம்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் ஆண்டவரே, ஆனால் நீர் கொடுக்குற ஞானமோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்குது. ஏசப்பா, பிள்ளைகளை நடத்துகிற நல்ல ஞானம் எங்களுக்குள்ள உண்டாகணும்ப்பா. எப்பொழுதும் நாங்கள் பிள்ளைகளை குறை குறிக்கொண்டு இல்லாதபடிக்கு அவங்களுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஏசப்பா ஆண்டவரே, நல்ல ஜெபிக்கிறதுல வேதத்தை வாசிக்கிறதுல ஆண்டவரே உண்டாகணும். ஆண்டவரே நல்ல ஒரு தெளிந்த புத்தியோடு நாங்கள் இருக்கணும். ஏசப்பா, எந்த விதத்திலையும் எந்த ஒரு குழப்பமும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே பொல்லாத சத்துருவின் கிரியைகளே ஆண்டவரே இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆண்டவரே அப்பா அழித்து போடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற யாருக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாது. ஆண்டவரே அப்பா, தெரிந்த புத்திரர்களாக நாங்கள் இருக்கணும். ஏசப்பா ஆண்டவரே, பிள்ளைகளுக்கும் மற்றவங்க ஒரு முன்மாதிரியா இருக்க ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஞானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே அப்பா, நாங்கள் பேசுற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ஆண்டவரே ஞானம் இல்லாத பேசுற வார்த்தை அது பின்னாடி பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட பிரச்சனை நம்ம சந்திக்காதபடிக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகளை குழப்பங்களை
வாழ்க்கையில வராதபடிக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை தருவீராகப்பா, நல்ல புத்தியை தருவீராகப்பா. ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுறே அப்பா, ஆண்டவரே ஞானத்தை தரும் என்று நான் வாசிக்கலுமே ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நல்ல ஞானத்தை புத்தியை தந்து நடத்தும்படியாய் இந்த வேளையில் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அடுத்ததாக பார்க்குறோம், சபையோடு நம்ம இணைந்து செயல்படுறவங்களா இருக்கணும். பெண்களாக இருக்கிற நாம சபையின் தரிசனத்தோடும் சபைக்கு கொடுக்கப்பட்ட நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாங்கல்ல, நல்ல ஜப குறிப்பு நடத்தணும், மெசேஜ் எடுக்கணும், நல்ல ஆராதனை நடத்தணும், இப்படிப்பட்ட வாய்ப்புகள் சபையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். ஏதோ நம்ம இதை கொடுக்குறாங்க ஏதோ கடமைக்காக செய்யாதபடிக்கு இது நல்ல ஒரு பாரத்தோடு நம்ம செய்யணும். சபையில் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலையும் நம்ம இணைந்து செயல்படுறவங்களா இருக்கணும். அதற்காக நம்ம யாவரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சபையில் கொடுக்கப்பட்ட தரிசனத்தையும் சபையின் லக்குகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் இணைந்து செயல்படுறவங்களா இருக்கணும். ஏசப்பா ஆவியானவரே, சபையின் தரிசனத்தை முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஏதோ நாங்கள் வந்தோம் போனோம் இல்லாதபடிக்கு, கடமைக்காக கொடுக்கப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, ஆத்துமாக்கள் மீது ஒரு நல்ல ஒரு வாஞ்சை உண்டாகணும். நேற்று கூட நம்ம லீடர்ஸ் மீட்டிங்கில் கேட்டோம், ஆத்துமாக்கள் மீது ஒரு நல்ல வாஞ்சை உண்டாகணும். வாஞ்சை இருக்கும்போது தான் நம்ம சரியாக எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்பா அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வாஞ்சை இருக்கும்பொழுது தான் இப்போ வாஞ்சியம் தவணமுள்ள ஆத்மாவை தான் கத்த நன்மையினால் நிரப்புகிறார். அப்படிப்பட்ட வாஞ்சை எங்களுக்குள்ள உண்டாகணும் ஆண்டவரே. சபையின் லக்குகளை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் செய்கிறோளா எங்களை மாற்றுவீராகப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும்ப்பா. அப்பா நல்ல ஜெப நேரத்தில் ஆண்டவரே, வேத தியானத்தில் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இன்னும் ஆண்டவரே ஒரு முதிர்ச்சிக்குள்ளான நிலைமையில வரணும்ப்பா. இன்னும் ஒரு பால் உண்கிற குழந்தையை போல நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. திடமான ஆகாரத்தை உண்கிறவர்களாக நாங்கள் மாறணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி ஆண்டவரே எங்களுக்குள்ள உண்டாகணும் தகப்பனே. ஆவியானவரே, இன்னும் நாங்கள் குழந்தையா இல்லாதபடிக்கு ஆண்டவரே, புத்திரர் என்ற வளர்ச்சிக்குள்ளே நாங்கள் வரும்பொழுது தான் ஆண்டவரே அப்பா உமக்கென்று நாங்கள் எழுந்து ஆண்டவரை பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் நீர் மாற்றுவீராகப்பா. உலகத்தின் வெளிச்சமாக இருக்கணும்னு சொன்ன ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ள வரும்பொழுது தான் நாங்கள் வெளிச்சமாய் மாற முடியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சபையோடு நாங்கள் இணைந்து செயல்படணும்ப்பா. சபையோடு நல்ல ஒரு ஐக்கியமும் ஆண்டவரே, சபையின் தரிசனத்தோடு இணைந்து செயல்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுதான் பார்க்குறோம், பெண்கள் எல்லாவற்றிலும் 1 தீமோத்தேயு சொல்லப்பட்டது 3:11 பெண்கள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணுமா. உண்மைன்றது நம்ம குடும்பத்திலேயும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், கொடுக்கப்பட்ட ஊழியங்களே நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், சபையிலே நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். வசனம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பார். அப்போ கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவங்கள கர்த்தர் சொல்கிறார், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசின்னு சொல்கிறார். அப்போது நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியத்திலையும் ஒரு கேசல் ஊழியமாக இருந்தாலும் எந்த ஊழியமாக இருந்தாலும் நம்ம உண்மையாக செயல்படணும். ஏதோ நம்ம சொல்லிட்டாங்களே செஞ்சு தான் ஆகணும்னு ஒரு கட்டாயத்தினால இல்லை, நம்ம உண்மையுள்ளதாக இருக்கணும். அதே மாதிரி நேரத்தில் நம்ம உண்மையுள்ளதாக இருக்கணும். நம்ம ஜெபிக்கிற நேரம் அது கர்த்தருக்கு தெரியும். நம்ம சொல்லலாம் நம்ம நல்லா ஜெபம் பண்ணுறேன்னு, ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேரத்தை கர்த்தருக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அந்த நேரத்தில் உண்மையாக இருக்கணும். அதே போல் தசம பாகங்கள் நம்ம கொடுக்குறோம், அதிலே நம்ம உண்மையுள்ளதாக இருக்கணும். அதற்காக நம்ம யாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பெண்கள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே. இயேசுவே அப்படிப்பட்ட உண்மை தன்மை ஆண்டவரே நாங்கள் உண்மையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே, கிறிஸ்துவோடு உண்மையாய் ஆண்டவரே அப்பா இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. கொடுக்கப்பட்ட ஊழியத்திலையும் கொடுக்கப்பட்ட காரியங்களை சபையினுடைய பொறுப்புகளிலும் நாங்கள் உண்மையாய் செயல்படணும் ஆண்டவரே. ஏதோ கடமைக்காகவோ கட்டாயத்துக்காகவோ அல்ல ஆண்டவரே. அப்பா உண்மையாய் செய்யும்போது கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதத்தை தருவீர் நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா நேரத்தை கூட ஆண்டவரே, நேரத்தில் கூட நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் ஏசப்பா. ஏதோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் சரியாக கொடுக்கணும்ப்பா. அதில் முதலாவது நாங்கள் உண்மையாக இருக்கணும் ஏசப்பா. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் போது தான் அநேகத்தில் அதிகாரியாய் வைக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா சின்ன சின்ன காரியங்கள் கூட எங்களுக்கு உண்மை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஆண்டவரே எங்கள் பெரிய பொறுப்புகளை எங்களுக்கு ஒப்படைக்க முடியும் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. உமக்கென்று நாங்கள் நேரம் ஒதுக்கணும் ஏசப்பா. எதுக்காகவோ நாங்கள் நேரத்தை ஆண்டவரே அப்பா செலவழித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. உலக காரியங்களுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இனி அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை ஆண்டவரே. உமக்கென்று உண்மையாக நாங்கள் நேரத்தை செலவழிக்கணும்ப்பா ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஜெப நேரத்தில் உமோடு உள்ள உறவில் நாங்கள் இன்னும் நல்லா வளரணும் ஆண்டவரே. அப்பா உமோடு நல்ல ஒரு ஐக்கியம் எங்களுக்குள்ள உண்டாகணும் ஆண்டவரே. அப்பா உலக ஐக்கியம் உலக காரியம்லாம் எங்களை விட்டு ஒரு நாள் போய்விட ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு போகாத தேவன் ஆண்டவரே. உமோடு நாங்கள் ஐக்கியப்படும் பொழுது ஆண்டவரே எங்களை கொண்டு என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அதே போல் கொடுக்கப்படுற தசம பாகத்தில் நாங்கள் உண்மையாக இருக்கணும் ஏசப்பா. உற்சாகமாய் கொடுக்குறது தேவன் பிரியமாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கொடுக்குற காரியத்தில் உண்மையாக இருக்கணும் ஏசப்பா ஆண்டவரே. அப்பா அதில் எங்களுக்கு ஆண்டவரே நல்ல
ஆண்டவரே அப்பா, நாங்கள் அநேகருக்கு முன்மாதிரிகளாய் வாழ கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. குடும்பத்தை நடத்த உண்மை வேணும் ஆண்டவரே. அநேக நேரத்தில் நாங்கள் குடும்பத்தில் உண்மையில்லாத தன்மையில் மாறி போகிறோம் ஆண்டவரே. அப்படி அல்ல ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஒழுங்கு கிருமமாய் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே, நல்ல ஒழுக்கம் எங்களுக்குள்ள உண்டாகணும் ஆண்டவரே. அப்பா, நல்ல ஒழுக்கத்தின்படி நாங்கள் வாழணும் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை குறித்து ஆண்டவரே அப்பா மற்றவர் சாட்சியாய் சொல்ல கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. அதே போல் அடுத்தது வந்து நம்ம வந்து பெண்களாக இருக்கிற நம்ம வந்து சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். நிறைய பேர் நல்லா சாட்சி சொல்கிறோம், அது சந்தோஷம்தான். அப்படி அல்ல, பேர் சொல்கிறார்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் சாட்சியை அறிவிக்கிறோன்னு சொல்கிறார். அப்படி வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நம்ம சாட்சியாக அறிவிக்கணும். ஒவ்வொரு நாளும் நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறோம், நம்ம மாறணும். கர்த்தர் அதை தான் பிரியப்படுறார். நம்ம ஊழியம் செய்கிறோம், ஒரு ஆத்மாவது நம்ம என்ன பண்ணணும், ஆதாயப்படுத்துகிறவங்களாக மாறணும். சுவிசேஷம் அறிவிக்கணும், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்ம சாட்சியாக அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கும்போது தான் நம்மளோட சாட்சி என்ன பண்ணணும், பெருசாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிற சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கணும். உடம்பு சரியில்லை, நாளாயிட்டான், சாட்சி சந்தோஷம் தான். அது 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 வந்து சாதாரணமாக சொல்கிறது, அப்படி இல்லை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்ம சாட்சியாக அறிவிக்கணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாட்சி வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக மாறும். அதற்காக நம்ம யாவரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த வேலை கூட தகப்பனே அப்பா, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள உண்டாங்கன்னு ஆண்டவரே. பேதுரு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பிரசங்கிக்கும் பொழுதே ஆண்டவரே அநேகர் ஆண்டு ரட்சிக்கப்பட்டாங்கப்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் சாட்சியை நாங்கள் அநேகருக்கு அறிவிக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அநேகரை தொட்டது போல ஆண்டவரே நாங்கள் சாட்சியாய் அறிவிக்கும் பொழுது நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அநேகருக்கு அது பிரயோஜனமுள்ளதாக மாறணும் ஆண்டவரே. ஏதோ சாட்சி சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஆண்டவரே நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, எங்கள் சாட்சி அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கணும். உம்முடைய சாட்சியை நாங்கள் சொல்லும் பொழுது அநேக தொடப்படணும் ஆண்டவரே. அப்பா, நீர் உயிர்த்தெழுந்தீர் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் சாட்சியாய் அறிவித்து ஆண்டவரே அநேகர் பக்கமாய் திருப்ப கர்த்தர் எங்களுக்கு பலன் தரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களாய் மாறணும் ஆண்டவரே. ஏதோ பெயருக்காக ஆண்டவரே நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஆண்டவரே செய்யப்பட்டது போல ஒரு அப்போஸ்தலர் ஊழியத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் ஏசப்பா. ஆண்டவரே, அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு பலனை தரும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒரு நாளும் பலவீனம் பாண்டமாய் நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்போ உமக்காக ஓட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை அநேகருக்கு சொல்ல கர்த்தர் எங்களை ஆண்டவரே அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே நம்ம எல்லாரும் ஒப்புக் கொடுக்கலாம். இந்த வேளையில் எங்களை பயன்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே, நாங்கள் பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாறணும் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையான பாத்திரமாய் இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே, உண்மை அறிவிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழித்தக்கதாக ஆண்டவரே மற்றவங்களுக்கு நாங்கள் பிரயோஜனமுள்ளவர்களாய் மாறும்படியாக கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் இந்த கர்த்தர் எங்களை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல் அடுத்த பார்க்குறோம், பெண்கள் வந்து நிறைய வந்து குடும்பத்தில் பிள்ளைகள் மூலயமா, கணவன் மூலயமா, உறவினர்கள் மூலயமா அநேக பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் ஒரு பிரச்சனை நமக்கு வருது. அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், சமாதானத்தை இழந்து போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் தான் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்லாமல் இருக்கனால மன அழுத்தம் அவங்களுக்குள்ள நிறைய டிப்ரெஷன் அந்த மாதிரி காரியங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியம் வந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தரணும். கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட மன அழுத்தம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குலாம் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்து கர்த்தர் மீது நல்ல ஒரு வாஞ்சி. நிறைய பேர் கவலைப்பட்டு என்ன பண்ணுறாங்க, சரீரத்தை எடுத்துக்கொள்கிறாங்க. அப்படிலாம் வசனம் சொல்லுது, உங்கள் கவலையிலலாம் அவர் உங்களை விசாரிக்கிறபடி ஆனவர்கள் உங்கள் கவலையெல்லாம் யார் மேலே வச்சிடணும், கர்த்தர் மேலே வச்சுடுங்க, அவர் பார்த்துப்பார். நம்ம கவலைப்படுறதுனால ஒரு மழை கூட்டவும் முடியாது, ஒரு மழை குறைக்கவும் முடியாது. நம்ம கவலையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அப்போ இப்படிப்பட்ட பெண்கள் வந்து பிள்ளைகள் மூலியமாகவும் கணவன் மூலமாக இருக்கிற பிரச்சனைனால அவங்க சமாதானத்தை எழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து நடத்தணும். அதற்காக நம்ம யாவரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலை கூட ஆண்டவரே அநேக பெண்கள் ஆண்டவரே குடும்பத்தில் காணப்படுகிற பிள்ளைகள் நிமித்தமாய், கணவன் நிமித்தமாய், ஆண்டவரே உறவினர்கள் நிமித்தம் அநேக பிரச்சனை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. இசப்பா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை தருவீராகப்பா. சமாதானத்தை எழுந்து தவிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளிடுவீராகப்பா. நீர் கொடுக்கிற சமாதானம் அது நித்தியமாக இருக்கும் ஆண்டவரே. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல ஆண்டவரே, நீர் கொடுக்கிற சமாதானம் அது பெரிதாக இருக்கும் இசப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சமாதானத்தை எழுந்து போயிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நல்ல ஒரு தெய்வீக சமாதானம் அந்த குடும்பங்களை ஆளுகை செய்யட்ட ஆண்டவரே. அப்போ அந்த சகோதரிகளை ஆளுகை செய்யட்ட ஆண்டவரே. இப்படிப்பட்ட டிப்ரெஷனுங்கிற எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை தருவீராகப்பா. ஆண்டவரே, மன அழுத்தத்திலையும் ஆண்டவரே பாரத்தையும் இருக்கிற ஆண்டவரே கவலையோடு ஆண்டவரே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா கவலையும் கஷ்டங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அப்பா நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே, நீங்கள் எங்களை விசாரிக்கிறவர்களான எங்களை கவலையெல்லாம் வைத்து விடுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன் ஆண்டவரே, ஏகோவா ராப்பா, எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே.
நாங்கள் எதை குறித்தும் கலங்காத படிக்கு ஆண்டவரே, எதை குறித்தும் நாங்கள் பாரப்படாத படிக்கு, பிள்ளைகளை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ கணவனை குறித்தோ ஆண்டவரே இருக்கிற எல்லா பாரங்களே ஆண்டவரே இந்த வேலையில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்ல சமாதானத்தை தருவீராகப்பா ஆண்டவரே. நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா, எங்கள் குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவீராகப்பா. நீர் வந்தால் எல்லா சூழ்நிலையும் மாறும் ஆண்டவரே. நீங்கள் வருவதற்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் இடம் கொடுக்கணும் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் வருவதற்கு இடம் கொடுக்காதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சூழ்நிலைகளாக காணப்படுது. கர்த்தர் வருவதுக்கு இடம் கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கும் தாவீது சொல்றார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்ல நாம் கர்த்தரை முன்பாக வைக்கும் பொழுது கர்த்தரை எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். நம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தால் சொல்லப்பட்டது போல நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றி ஒரு சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்ததாக வாலிப பெண்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அநேக வாலிப பெண்கள் சிறு பிள்ளைகள்லாம் பாதுகாக்கப்படணும். அநேக பெண் பிள்ளைகள் வேலைக்கு போகிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இச்சையின் காரியங்கள் அவங்க விழுந்து போகக்கூடாது. இச்சைக்கு முதல் காரணமே செல்ஃபோன் தான். இப்படி இச்சையின் காரியங்கள் அவங்க விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க தவறான பழக்க வழக்கத்தில் அடிமையாக இல்லாதபடிக்கு அவங்க சரீரங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, சரீர ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களாம் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம யாரும் ஒருமித்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வாலிப பெண் பிள்ளைகளை உண்மை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒருவேளை நமக்கு தெரிந்த அநேகரும் இருப்பாங்க, அவங்களாம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்க ஆண்டவரே. நம்ம சபைக்கு வர வாலிப பெண்களையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கலாம். இயேசுவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா இந்த வேலையில் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? தேவனுடைய வசனத்தினால் தானே என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் கை கொள்ளணும் ஏசப்பா ஆண்டவரே. எந்த ஒரு தவறான பழக்க வழக்கங்களுக்கோ பிள்ளைகள் அடிமையாய் போகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களா இருக்கலாம், காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களா இருக்கலாம், வேலைக்கு போகிற பிள்ளைங்களா இருக்கலாம், ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே கர்த்தர் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை நீர் கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள அவங்களை மறைத்துக் கொள்வீராகப்பா ஆண்டவரே. அநேக காரியங்கள் பிள்ளைகளை கெடுக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறது போல ஆண்டவரே பிள்ளைகள் அந்த பிசாசின் மலையில விழுந்து விடாத படிக்க ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்வீராகப்பா. எந்த ஒரு தவறான உறவுகளுக்குள்ளோ தவறான வழக்கத்துக்குள்ளோ பிள்ளைகள் அடிமையாய் போகாத படிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்க ரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அவங்க வாழ்க்கையை சரியாய ஆண்டவரே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கணும் ஏசப்பா. தவறான காரியங்களை சரீரத்தை ஈடுபடுத்தாத படிக்கு ஆண்டவரே, இச்சையின் காரியங்களில் விழுந்து விடாத படிக்கு ஆண்டவரே அவங்க சரீரங்களை நீ பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அந்த சரீரம் ஒரு நாளும் எந்த விதத்திலும் கரைப்பட்டு போகாத படிக்க ஆண்டவரே என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கணும்ப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கிறவங்களாய் மாறணும் ஆண்டவரே. எங்கள் வாலிப பெண் பிள்ளைகளெல்லாம் ஏசப்பா உமக்கென்று எழுந்து பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் நீர் மாற்றுவீராகப்பா. ஒரு நாளும் ஒரு பிள்ளையும் ஆண்டவரே எந்த தவறான காரியத்தில் ஈடுபடாத படிக்கு எந்த ஒரு ஆண்டவரே பிசாசின் கண்ணில் விழுந்து விடாத படிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வீராகப்பா. எல்லா பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா ஆண்டவரே செல்போனுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த இருக்கிற எல்லா இச்சையான காரியங்கள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு அதன் மீது ஒரு வெறுப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, அதை தொடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த வேலையில ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சொல்றதெல்லாம் இல்லை ஆண்டவரே, நீ சொன்னாலும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் மாறும் ஆண்டவரே. நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவருடைய அப்பா நீங்க பார்க்கும்பொழுது அவங்களுடைய எல்லா காரியங்களும் மாறும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா பிள்ளைகளை நீங்க பொறுப்பெடுத்து நீர் வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வழிநடத்துவதோ நாங்கள் பாதுகாப்பதோ எல்லாம் இல்லை ஆண்டவரே. நீங்க உங்களுடைய பாதுகாப்பு அது பெரிதா இருக்கணும் ஏசப்பா. உங்களுடைய வழிநடத்துவது அது பெரிதா இருக்கணும் ஏசப்பா. இங்க எல்லா பிள்ளைகளும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக பார்க்குறோம், நிறைய பேருக்கு ஜெப குறிப்பு என்னன்னா, நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. பெண்கள் திருமணமாகாமல் அநேக பேர் உள்ள வயதாகியும் அநேக பேர் திருமணம் நடக்காமல் இருக்குது. குழந்தை இல்லாத அவங்களுக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் பேர் ஜெப குறிப்பு ஆண்டவரே, குழந்தை திருமணமாகி அநேக ஆண்டுகளாகியும் குழந்தைன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் இசப்பா. ஆண்டவரே, அன்னாளின் கர்ப்பத்தை தொட்ட தேவன், அன்னாளின் அழுகுரலை கேட்ட தேவன் ஆண்டவரே, இந்த வேலையில் யாரெல்லாம் அப்படி பாரத்தோடு ஆண்டவரே உம்மிடத்துல கேட்குறாங்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் இசப்பா. இந்த வேலையில் அவங்க கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அடைக்கப்பட்ட கர்ப்பத்திலாம் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும்
இந்த வேலையில் அந்த பிரச்சனைக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை தருவீராகப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் விசுவாசத்தோடு இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்க கண்ணீரெல்லாம் என் தேவன் மாற்றுவீராகப்பா. அன்னைக்கு அன்னாளின் அழுகுரலை கேட்டவர் இந்த நாளில் ஆண்டவரே அவங்களுடைய அழுகுரலை கேட்டு கர்த்தர் நல்ல ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளை இல்லாதனால எத்தனையோ பேர் எத்தனையோ அப்பா வருத்தத்துக்குள்ளேயும் வேதனைக்குள்ளாகவும் ஆண்டவரே சிக்கி தவிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாம் யார் வாழ்க்கையில் வராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா. அந்த கர்ப்பத்தை எல்லாம் தொட்டு ஆண்டவரே அப்பா நிறைய பேர் எழுதி கொடுத்த ஜெப குறிப்பெல்லாம் மாறணும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் ஒரு விடுதலையை தந்து அந்த கர்ப்பத்துக்கு நல்ல ஒரு குழந்தைய பாக்கியத்தை கட்டளிடும்படியாக இந்த வேலை நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல திருமணமாகாமல் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, வயதாகி திருமணமாகாம பெற்றோருடைய கவலையெல்லாம் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வரணும் வரணும், என் பிள்ளைங்க நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்பா, அப்படிப்பட்டவங்களுக்குலாம் ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே மனமிறங்குவீராகப்பா. ஆண்டவரே, நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கட்டளையிடுவீராகப்பா. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா பெண்களுக்காகவும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நல்ல வாழ்க்கை துணையை கட்டளையிடுவீராகப்பா. நல்ல திருமண காரியங்களை ஏற்படுத்தி தருவீராகப்பா. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. ஆவியானவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறார் ராஜா. பரிசுத்த ஆவியுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. அடுத்ததான் கணவனை இழந்த பெண்களுக்காக நிறைய பேர் கணவனை இழந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து குடும்பத்தை நடத்த ரொம்ப கஷ்டம். நம்ம 2 பேர் சம்பாதிச்சு குடும்பம் நடத்த பெரிய விஷயம் ஆகுது. ஆனால் அவங்க தனியாக இருந்து குடும்பம் நடத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்களை வளர்க்குறது, வாடகை கொடுக்குறது, நிறைய தேவைகள் அவங்க சந்திக்கப்படணும். நிறைய தேவைகளோடு அவங்க இருக்கிறாங்க. அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படணும். அதே போல் கணவனை பிரிஞ்சு அநேக பேர் சிங்கிளாக பிள்ளைங்களை வழி நடத்துகிறாங்க. படிக்க வைக்க கூட அவங்களால முடியல, வேலைக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா என்னால் முடியல, நான் ஒருத்தராக இருந்து என்னால் சமாளிக்க முடியலன்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படும்படியாகவும் அவங்க கஷ்டம்லாம் மாறணும், பிள்ளைங்களுடைய எல்லா காரியங்களும் சந்திக்கப்படணும், அவங்களும் ரட்சிக்கப்படணும். அதுக்காக நம்ம யாவரும் ஒருமித்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா. கணவனை எழுந்த விதவைகளுக்காக நாங்கள் இந்த வேலையில் உடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே, அதிக துக்கம் வேதனை ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளை நடத்த முடியல, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, குடும்பத்தை நடத்த முடியல, எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில் அவங்க கடந்து போகிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட விதவைகளெல்லாம் என் தேவன் நீங்கள் சொன்னீங்களே, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இப்படிப்பட்ட திக்கற்ற விதவைகளுக்கெல்லாம் என் தேவனின் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ தேவைகள் அவங்க வாழ்க்கையில் உண்டு ஏசப்பா. இந்த தேவையெல்லாம் சந்திப்பீராகப்பா. நாங்கள் 2 பேராக போய் சம்பாதிச்சு எங்களால் குடும்பம் நடத்த முடியல. ஆனால் அவங்க தனியாக இருந்து அப்பா வழிநடத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏசப்பா. ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் என் தேவன் மாற்றுவீராகப்பா. இந்த சூழ்நிலையெல்லாம் என் தேவன் லகுவாய் மாற்றுவீராகப்பா. இப்படிப்பட்ட வேதனையும் துக்கத்திலே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க ஏசப்பா. பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்க, வாடகை கொடுக்க ஆண்டவரே அவங்களால முடியல. ஆனாலும் என் தேவன் பெரியவர் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் விசாரிப்பீராகப்பா. இப்படியுடைய பிரச்சனைகளாம் என் தேவன் மாற்றுவீராகப்பா. அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. சிங்கிள் பேரண்டாக இருந்து குடும்பத்தை நடத்துறது, பிள்ளைகள் நடத்துறது ரொம்ப ரொம்ப ஆண்டவரே அப்பா இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய சவாலாக இருக்குது ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் என் தேவன் மாற்றுங்க ஆண்டவரே. இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த விதைகளுடைய எல்லா கண்ணீருக்கும் கர்த்தர் நல்ல பதிலை தருவீராகப்பா. உங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து ஆண்டவரே அவங்களை வழிநடத்தும்படியா உங்களுடைய கருத்தில் அவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பெண்கள்லாம் ஆண்டவரே அப்பா ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு உண்டாகணும் ஏசப்பா. ஆண்டவரே, ஒரு பாதுகாப்புக்குள்ள கர்த்தர் அவங்களை வழிநடத்தி அந்த குடும்பத்தை எல்லாம் என் தேவன் விசாரிக்கிறவராக இருக்கும்படியா நாங்கள் இந்த வெள்ள உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்த பார்க்குறோம், அநேக பெண்களுக்கு பலவீனம், சரீர ரீதியாக அநேக பலவீனம் உண்டு. பலவீனத்தினால என்ன பண்ண முடியல, நம்மளால் சரியாக ஜெபிக்க முடியல, சர்ச்சைக்கு வர முடியல, சரியாக வேலை செய்ய முடியல, நிறைய பலவீனத்தோடு தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பலவீனத்துக்காக நம்ம இந்த வேலை நம்ம சபையோட அநேக பலவீனமாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாம் ஒருமித்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பெண்கள் பலவீனமான பாட்டுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அநேக சரீர பலவீனங்கள் ஏசப்பா. இதனால் அவங்களால சரியாக சர்ச்சைக்கு வர முடியல, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியலப்பா ஆண்டவரே. இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா சரீர பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்ட ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியோடும் பலவீனத்தோடும் ஆண்டவரே இந்த வேலையில் இருக்கிறாங்களோ கர்த்தர் நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக ஆண்டவரே சுகம் இந்த வேலையில் உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற வேலையில் யாரெல்லாம் படுக்கையில் இருக்கிறாங்களோ அப்பா ஸ்தோத்திரம், இந்த வேளையில கர்த்தர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அவங்க படுக்கையை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நல்ல ஒரு பரிபூரண சுகம், நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா, எந்த ஒரு பலவீனமும் தாக்காதபடிக்கு, எந்த ஒரு பலவீனமும் மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பலனை தருவீராகப்பா. உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய பலன் ஆண்டவரே இந்த வேளையில அவங்களுக்கு விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பேர் கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறாங்க ஏசப்பா. இந்த வேளையில எல்லா கடன் பிரச்சனை இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கடன்கள் ஆண்டவரே
மாறும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கடன் என்கிற சாபம் அடிமைத்தனம் அவங்க வீட்டை விட்டு வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கடன் வாங்கி அதிகமாக கடன் வாங்கிட்டு அப்பா அநேகர் ஆண்டவரே குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எல்லா கடன்கள் மாறின ஏசப்பா, அதுக்கு ஆண்டவரே அதை அடைக்கும்படியான ஒரு கிருபையை தாங்க ஏசப்பா, அதை அடைக்கும்படியான ஒரு திராணியை தாங்கப்பா. அநேகருடைய வருமானம் பொத்தல் பையில போடுறது போல இருக்குது ஆண்டவரே. அப்படி இருக்கக்கூடாதுப்பா. எங்க சபைக்கு வருகிற ஒவ்வொரு அப்பா குடும்பங்களும் ஆண்டவரே பொத்தல் பண்ண போடுற வருமானமா இருக்கக்கூடாதுப்பா. அநேகர் கொடுக்கிற கரங்களாய் மாற்றுவீராகப்பா ஆண்டவரே. மீதம் எடுக்க உதவி செய்வீராகப்பா ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி கத்தர் அவங்க குடும்பத்தில் நல்ல ஒரு விடுதலை கொடுத்து சாட்சியாய் வாழ கத்தர் கிருபை தருவீராகப்பா. நாங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு எல்லாவற்றுக்கும் கத்தர் நல்ல பதிலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த வேலை சாட்சி நேரம். சகோதரி ஜெயராணி வந்து தேவனுடைய நாமம். கர்த்தருடைய பசங்க சோத்திரம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. ஏசப்போட கிருபையினால் அவர் வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க. ஆனால் அந்த டியூப்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ சுகம் கொடுத்துருக்குறாரு இது வரைக்கும். அதுபோல் அந்த ஐசியூவில் அன்றைக்கி நான் சில விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஐசியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஐசியூ அது. அதில் போயிட்டு யாருமே வெளியில் வந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஐசியூ இதாக இருந்துச்சு. அது மாதிரிலாம் அந்த இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் ஒரு 15 நாள் அதுக்குள்ளே இருந்தோம். அந்த 15 நாளில் 18 பேர் செத்துட்டாங்க. அதில் உள்ளே போனோம் ஒருத்தவங்க கூட வெளியில் நல்லபடியாக வந்ததே நாங்கள் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கண்ணீர் நல்லா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் 2-3 பேர் அப்படியே இறந்துருவாங்க. சின்ன சின்ன வயசு, மாமாவோட ரொம்ப சின்ன வயசு எல்லாருமே. அது மாதிரிலாம் இறந்து போயிடுவாங்க. வாலிப பசங்க 26 வயசு 24 வயசு சும்மா தடிக்கு கீழே இருந்தாங்க. அவங்களுக்கு மண்ணில் அடிபட்டுச்சு. அவங்க எடுத்துருந்து அப்படியே கோமா ஸ்டேஜ் மாதிரி அப்படியே தான் இருப்பாங்க. எந்த அசைவுமே இருக்காது. டாக்டர் வந்து நெஞ்சில் ஒரு மாதிரி அழுத்துவாங்க. அப்போ கூட அந்த கை கால் எதுவுமே அசையாது. அதை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் அந்த மத்தியிலையும் ஆண்டவர் எங்கள் மாமாவுக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவர் வெளியே வர வச்சு இன்னொரு ஐசியூவில் இன்னும் சாதா ஐசியூவில் அப்படி இருந்தாங்க. அங்கே பரவாயில்ல இந்த பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் இறந்துட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த மரண பயத்தில் அந்த மரண பயம் எப்படி இருக்குன்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் தான் பார்த்தேன் நான். அது மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவர் எங்கள் மாமாவுக்கு ஜீவனை கொடுத்து திரும்ப வந்திருக்காரு. அது எப்படின்னா ஆண்டவர் வந்து அவங்க வீட்டில் தான் நான் தங்கச்சி சண்டே கிளாஸ் எடுக்கிறேன். 10 வருஷமாக எடுக்கிற அக்கா வீட்டில் சண்டே கிளாஸ். இந்த வருஷம் விபிஎஸ் அங்கே தான் எடுத்தோம். நம்ம ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட ஆண்டவர் அதை நினச்சிருக்கிறாரு. சொன்னது போல் அவர் அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு அந்த வீட்டில் இடம் கொடுத்ததுனால ஆண்டவர் நினச்சி அவருக்கு ஜீவனை திரும்பி கொடுத்துருக்கிறாரு. இன்னும் அவருக்கு பரிபூர்ண சுகம் வரணும். அதுக்காக ஜெபிச்சுக்குங்க. சாட்சி ஜென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நம்ம எல்லாரும் அவருக்காக ஜெபிச்சோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு அற்புதம் செய்ததுக்காக கர்த்தரை கரங்களை உயர்த்தி நம்ம நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவர். இந்த வேளையில் ஸ்பெஷல் சாங் சகோதரி ஸ்டெல்லா அவர்கள் வந்து பாடுவாங்க. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன்.
ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே. உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே. உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளிட என்னை, ஆகாதவன் என்று தள்ளிட என்னை, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே. மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாது நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாது நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நன்றி. ஹalleluya. இந்த வேளையில் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வரலாம். நம் கண்களை மூடி இந்த வேளையில் ஒரு ஜெபிக்கலாம். ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வேளையில் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கும்படி எங்களுடைய செவிகளை திறந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 11:29 வசனம். ஆ, 29. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. நான் டெய்லி பைபிள் ரீடிங் படிக்கும் போது இந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே என்னன்னா ஒரு ஆணித்தரமாக அப்படியே பதிஞ்சிருச்சு. நான் சரி அதை வந்து அப்போவே வந்து மார்க் பண்ணிவிட்டு முக்கியமான வசனம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். இப்போ நான் இந்த மெசேஜ்க்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு நேற்று சாயங்காலம் வரைக்கும் எனக்கு எந்த வசனமும் எனக்கு வரவே இல்லை. நான் ஜெபிக்கும் பொழுது எந்த ஒரு வெளிப்பாடுமே அப்படியே இல்லாமல் அப்படியே ரொம்ப பிளாங்காக அப்படியே மைண்டே ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ, நாளில் இருந்ததே நம்ம இன்னும் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக, ரொம்ப சரீர பலவீனம் ஒரு பக்கம் ரொம்ப நான் இருக்கும் பொழுது ஆண்டவர் திடீர்னு இந்த வசனத்தை நம்ம எழுதி வைக்கிறது அது எவ்வளோ பிரயோஜனம் அப்படின்றது எனக்கு அந்த டைமில் ரொம்ப புரிஞ்சுது. சரின்ட்டு நான் அப்போ எழுதி வச்சதை நம்ம திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஏவுதல் வந்து நான் திரும்பி பார்க்கும்போது இதை மார்க் பண்ணி வச்சது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதனால் எனக்கு நான் தியானித்த சில காரியங்களை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். சரி, அதனால் ஒரு சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். தேவன் எப்பொழுதும் மாறாதவராகவே இருக்கிறாருல்ல. நம்ம மனிதர்கள் மாறி போகலாம், நம்ம சொல்கிற வார்த்தை மாறி போகும், ஆனால் தேவன் வந்து என்றைக்குமே அவர் மாறாதவராக இருக்கிறாரு. ஏன்னா அவர் நேற்று மின்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். என்னாகும் 23:19 சொல்லப்பட்டது, மனிதர்கள் நம்ம சூழ்நிலையில்
ம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அந்த வசனத்தை பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியமான வசனமா இருக்குதுல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் சொல்லிட்டு அவர் செய்யலைன்னா யாருமே நம்ம கேள்வி கேட்க போறதில்ல. ஆனா அவர் வந்து வாக்கு மாறாதவர். அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அதுக்கு நம்ம பாத்திரவான்களா இருக்கும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறத நம்மளால பார்க்க முடியும். அழைக்கப்பட்ட நாம வந்து மாறி போகலாம். ஏன்னா நம்ம வந்து நேற்று ஒரு மாதிரி, இன்னைக்கு ஒரு மாதிரியும் நம்மளுடைய சூழ்நிலை நிமித்தமா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏற்ற இறக்கத்துல காணப்படலாம். ஆனா அவர் கொடுக்கப்பட்ட கிருபை வரங்கள் வந்து ஒரு நாளும் ஐயோ நேத்து வந்து நல்லா ஜெபிச்ச, நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்த, அதனால உனக்கு இந்த வரத்தை, இந்த கிஃப்ட் வரத்தை பத்தி நம்ம அதிகமா நம்ம பைபிள் ஸ்டடியில நம்ம பாஸ்டர் மூலியமா கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, ஒவ்வொரு மெசேஜில் நம்ம அதை பற்றி தெரிஞ்சதுனால நம்ம வரத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டவர் கிஃப்ட்டு, ஒவ்வொரு இதை பற்றி நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட இடைப்படுறாரு. அதனால வரத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அதை எடுக்கல. அது தேவனுடைய கிருபை வரங்கள் வந்து எவ்வளோ விலையேற பெற்ற வரங்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் வந்து மாறாதவராக இருந்து, நீ வரம் பெற்றிருக்கிற, இன்னைக்கு ஜெபிக்கிற, அதனால உனக்கு இந்த ஜெபத்தை தரேன், இந்த வரத்தை நான் தரேன், நாளைக்கு நீ ஜெபிக்கல அதனால இந்த வரத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்றது இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு டைம் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டுக்குள்ள இருக்கும்பொழுது நமக்கு கொடுத்தார். அது கடைசி பரியந்தமும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நாம் ஒரு சில நேரங்களில் நம்ம தேவனை மறந்து நம்ம எப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம வந்து ஜெபிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுனால நம்மளுடைய எண்ணம் கிடையாது. நம்ம வந்து சூழ்நிலை காரணமாக நம்மளுடைய மனசில் இருக்கிற காரியங்கள் நிமித்தமாக நான் என்ன பண்ணுறோம், ஜெபிக்க மறந்து போகிறோம்ல, ஜெபிக்க மறந்துடுறோம், இல்லை ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்கு நம்ம மறந்து போகிறோம். ஆனாலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையும் மாறாதவராக அவர் நம்மளோடு இருக்கிறாரு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாததா இருக்கிறது. அவர் வந்து நம்மளை குறித்த ஒவ்வொருத்தரை குறித்த ஒரு திட்டமும் ஒரு நோக்கமும் வச்சிருக்கிறார். அதற்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் மாற்றாதவராக இருக்கிறாரு. எப்போதுமே அவர் மாறாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்துக்கு நம்ம பாத்திரவான்களா இல்லாம கூட இருக்கலாம். ஆனாலும் அவர் அந்த வரத்தை நம்ம கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளாம இருப்பார். சரி, தேவன் எப்படி நம்மளை அழைச்சாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 1:15 வசனத்தை நம்ம பார்க்கலாம். எப்படி அழைக்கிறார் அவர் நம்மளை? தாயின் வயிற்றிலிருந்து நம்மளை உருவானது முதல். இன்னொரு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கும்ல, அவருடைய கண்கள் என் கருவை கண்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாயின் வயிற்றில், நேற்று நம்ம லீடர்ஸ் மீட்டிங்கில் கேட்டது போல, அந்த தாயின் வயிற்றில் நம்மளுடைய கரு உருவாகும் பொழுதே ஆண்டவர் நம்மளை கண்டு நம்மளை பிரித்தெடுத்து நம்மளை அழைக்கிறாரா. எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன்ல அவர். நம்ம வளர்ந்து நம்ம பெரியவங்களாகி நம்ம எப்படி இருப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்போம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்ம ஆண்டவர் விட்டு கூட போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளுடைய தாயின் வயிற்றிலே நம்மளை உருவாக்கும் முதலே நம்மளை பிரித்தெடுத்து நம்மளை அழைத்து, அவர் சரியான நேரத்தில் நீ எவ்வளோ போறியோ போ அப்படின்னு சொல்லிட்டு சரியான நேரத்தில் வர நம்மளை ரட்சித்து அவருக்காக நம்மளை எடுத்து கொண்டு வர்றதை நம்ம எவ்வளோ அற்புதமாக பார்க்க முடியும். இன்னொரு வசனம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:9 வசனம் பார்க்கலாம். நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாரா? ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால், அவருடைய கிருபையின்படி, நம்முடைய கிரியை நிமித்தமா நம்மளை ரட்சிக்காம அவருடைய பரிசுத்த அழைப்பினால நம்மளுடைய ரட்சித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மளை அழைச்சிருக்கிறார் அப்படின்றத நம்மளை இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம். பரிசுத்த அழைப்பில், ஏன்னா ஒரு பரிசுத்தமானவர், அதனால நம்மளை பரிசுத்தமான அழைப்பில் அழைச்சிருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். எதற்காக அழைத்தார் நம்மளை பார்க்குறோம். தேவன் நம்ம பரிசுத்தமாக இருக்கும்படி தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 1:2 வசனத்தை பார்க்கலாம். 1:2 வசனம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்.
பாவியான நம்மளை, தகுதி இல்லாத நம்மளை ஆண்டவர் வந்து பரிசுத்தமாகும்படியா, பரிசுத்தவான்கள் என்று அழைக்கும்படியாக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது நம்மளாம் ஆண்டவர்கிட்ட வருகிறதுக்கே தகுதி இல்லாதவர்களாக இருப்போம்ல. எவ்வளோ பின்மாற்றத்துலையும், எவ்வளோ ஆண்டவர் விட்டு தூரம் போனவர்களாகவும், அவரை மறுதறித்தவராகவும் எப்படி நம்ம இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்காம அவர் நம்மளை பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும்படியா, தேவனுடைய சபையில் வருகிற ஒவ்வொருத்தரையும் அவர் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும்படியாக ஆண்டவர் அழைச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கலாம். எதற்காக அழைச்சிருக்கிறாராம்? பரிசுத்தத்துக்கே, அசுத்தத்திற்கு அல்ல, அசுத்தமான அந்த வாழ்க்கைக்காக அல்ல, அசுத்தமான அந்த உலகத்துக்கான காரியங்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைக்காக அல்ல, அவர் நம்மளை பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார் அப்படின்றத தேவன் சொல்றார் இந்த இடத்துல. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கலாம். எதற்காக அவர் பரிசுத்தத்துக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். அழைத்தவர் வந்து பரிசுத்தராக இருக்கிறார். நம்மளை அழைத்த தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாரு? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமளும் எப்படி பரிசுத்தமாக இருக்கணுமா, நம்மளுடைய எல்லா நடக்கையிலையும், நம்மளுடைய நடக்கையில், நம்மளுடைய பேச்சில், எல்லாவற்றிலும் நம்ம பரிசுத்தமாக இருக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் இதை ஏன் அதிகமாக பரிசுத்தத்தை பற்றி வலியுறுத்துறாரு அப்படின்னா, ஏன்னா இப்போ இருக்கிற இந்த காலத்தில் அசுத்தம் நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிறோம் நம்ம. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப நம்ம ஃபோன்லேயே நம்ம பரிசுத்த நம்ம அநேக காரியங்கள், எவ்வளோ ஒரு கேவலமான காரியம், எவ்வளோ ஒரு மோசமான காரியத்தை ஒரு நியூஸில் கூட நம்ம பார்த்து எவ்வளோ ஒரு நம்ம மனம் வருந்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தில் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக இருக்கும்படி, அப்படிப்பட்ட உலகத்தில் பரிசுத்தமாக நம்மளை இருக்கும்படியாக தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஏன்னா மோசமான பாவம் நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக வாழணும், நம்மள அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்ல, அதனால் நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்றதுனால ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். எல்லா காரியத்திலும் நடக்க, பேச்சு, நம்மளுடைய செயல், நம்மளை பார்த்து மற்றவங்களை ரட்சிக்கும்படியாக, மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவான்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். 2வது ஒரு காரியத்துக்காக பார்க்கலாம், எதற்காக ஆண்டவர் நம்மளை அழைச்சாரு அப்படின்ட்டு. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கலாம். நம்முடைய தேவன் உங்களை நமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சுத்தம் முழுவதும் விசுவாசத்தின் கிரியைக்கு பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இப்படி இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் நமக்காக வேண்டிக் கொள்றார். எதற்காகனா, தேவனுடைய தயவுள்ள சித்தம் நிறைவேறும்படியாக. ஆண்டவர் அதை தான் முன்னாடியே சொன்னது போல, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொரு சித்தத்தை வச்சிருப்பார். அந்த சித்தம் நிறைவேறணும், அவருடைய தயவுள்ள சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும், அவருடைய அழைப்புக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் நிறைச்சிருக்க தயவுள்ள சித்தம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அவருடைய தயவுள்ள சித்தம் எதற்காக நம்மளை நிறைவேற்றணும், அந்த தயவுள்ள சித்தம் எதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய தயவுள்ள சித்தம் என்னன்னா, அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் நம்மளுடைய வாழ்க்கையில உருவாக்கணும் அப்படின்றது தான் அவருடைய தயவுள்ள சித்தம். எப்படின்னா, நம்ம எல்லாமே நம்ம ஆண்டவர், நமக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்ம லீடர்ஸ் மீட்டிங்கில் ஐயா நம்மளுடைய பாஸ்டர் மூலியமாக நம்ம இடத்துல பேசிட்டு வராரு. அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் நம்ம நிறைவேற்றுறது தான் அவருடைய தயவுள்ள சித்தம். கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும், நம்ம பிரியப்படணும், அவர் வெறுக்கிறத வெறுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம்ல லீடர்ஸ் மீட்டிங்கில். அதே மாதிரி தான் அந்த வசனம் தான் இதில் கோட் பண்ணிருக்கிறது. கர்த்தருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் நம்மளுடைய நம்ம மூலியமா உண்டாக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவர் அவருடைய தயவுள்ள சித்தம் அப்படின்றத எதிர்பார்க்குறாரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய காரியங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய விருப்பம், சுய விருப்பத்தை பிரகாரம், நம்மளுடைய விருப்பத்தின் பிரகாரமாக நம்ம செய்ய நினைக்கிறோம். எவ்வளோ விஷயத்தில் நம்ம யோசிக்காமல் என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறோம். நம்மளுடைய பிள்ளைங்களுடைய காரியத்திலையும் சரி,
நம்மளுடைய வாழ்க்கையில சரி, நம்ம முடிவெடுக்கிற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம். அவருடைய விருப்பத்தை எதுவுமே கேட்காம நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஜெபிக்காம நம்ம எதுவுமே போதகர் இடத்துல ஆலோசனை கேட்க வேண்டிய காரியங்கள்ல கேட்காம டக்குன்னு நம்ம முடிவு எடுக்கிறோம். அது என்ன பண்றதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்கள்ல தவறா போயிருதுல. அதனால ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, அப்படி நம்மளுடைய காரியங்கள் நம்ம முடிவெடுக்காதபடி எல்லாவற்றையும் ஆண்டவரை சார்ந்து அவருடைய தயவுள்ள சித்தத்துல அவருடைய விருப்பத்துல இந்த காரியத்துல ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவர் இதை விரும்புவாரா, நம்ம இப்படி முடிவு எடுக்கிறோமே, நம்ம இப்படி ஆலோசனை பண்றோமே, இதுல ஆண்டவர் விருப்பப்படுவாரா, இந்த செய்கை மூலியமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனா நமக்கு அதை யோசிக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில டைமே இருக்காதுல்ல. எதனா ஒன்று திடீர்னு ஒரு பண தேவை இருக்குதுன்னா என்ன பண்ணுவோம், எதையும் யோசிக்க மாட்டோம். டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், இங்கே வாங்கிடலாமா, அந்த லோன் வாங்கிடலாமா அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுப்போம். நம்ம அதை யோசித்து அதை நம்ம சொல்கிறதுக்காக நம்ம அதை பற்றி கேர் பண்ணவே மாட்டோம். இல்லை நம்ம எதுக்கு ஐயோ நம்ம போய் அப்படி ஜெபம் பண்ணாலும் உடனே நமக்கு பதில் கிடைக்கலாம், உடனே பதில் கிடைச்சதுன்னா அது பிரகாரம் முடிவு எடுப்போம். ஆனால் சில காரியங்கள்ல ஆண்டவர் வந்து தாமதமாக தான் இருப்பார் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், என்ன யோசிக்கிறோம், இல்லை நம்மளே சொந்தமாக முடிவெடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அதை பற்றி யோசிக்காமல் என்ன பண்ணிடுறோம், டக்குன்னு முடிவெடுத்து ஆண்டவருடைய விருப்பத்தையும் அவருடைய செய்கையும் நம்ம அறிந்து போகாமல் அதில் தவறுகிறத காரியம். சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படிதான். சவுல் பலியிடுறதுக்கு வர்றதுக்கு முன்பதாகவே என்ன பண்ணுவார், அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார். உத்தரவு வரணும், உத்தரவு வரணும். உத்தரவு வரலை, சாமுவேல் தீர்க்கதரிசி வரவும் லேட் ஆகுதுன்னு என்ன பண்ணுவார், அவரே பலி செலுத்தி தேவனுடைய ராஜ்ய பாரத்தை சவுல் வந்து இழந்து போறாரு. இன்னைக்கு நாமளும் நம்முடைய காரியங்களில் ஆண்டவர் நம்ம குறித்து வச்ச திட்டத்தையும் நோக்கத்தையும் இழந்து போகிறதுக்கு இதுதான். நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்காம ஆண்டவருடைய செய்கையும் விருப்பத்தையும் அறிந்து கொள்ளாம அவருடைய தயவுள்ள சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளாம என்ன பண்ணிடுறோம், நம்ம அநேக நேரங்களில நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து போகிறவங்களா இருக்கிறோம். அதை நம்ம யோசிச்சு பார்த்து ஆண்டவருடைய சித்தத்தை தயவுள்ள சித்தத்தை நம்ம அறிஞ்சு அவருடைய அழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கிறவங்களா இருக்கணும். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கலாம். எதற்காக ஆண்டவர் நம்மளை அழைச்சாரு அப்படின்னு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாய். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடணுமா. என்ன விசுவாசத்தின் நல்ல போராட்டம், நம்முடைய வாழ்க்கையில் அதான் விசுவாசமான காரியம். நம்மளுடைய சூழ்நிலையில் நடக்கிற விசுவாசத்தில் நம்ம எப்படி போராடுகிறவங்களா இருக்கும். அதான் அவிவிசுவாசம் வர்றது. அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியோட நம்மளுடைய இருதயத்தில் காத்து கொள்ளுகிறவர்களா நம்ம என்ன பண்ணணும், நல்ல போராட்டத்தை போராடுகிறவங்களா இருக்கணும். ஏன்னா விசுவாசத்தை குறித்து நம்ம விசுவாசமாக இருக்கும் பொழுது அநேக காரியங்களில் போராட்டம் ஏற்படும். பிசாசு வந்து பலவிதமான காரியங்களில் கொண்டு வருவான். அப்படி கொண்டு வரும் பொழுது நம்மளால் அதை எதிர்த்து போராட முடியாத போயிடும். ஏன்னா நம்ம வந்து மாம்சத்தில் இருக்கிறோம்ல, எந்த டைமும் நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி அப்படி நம்மளால் இருக்க முடியாது, அப்படி இருக்கவும் கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்துக்குரிய வேலையும் பார்க்குறோம், நம்ம ஆவிக்குரிய இதுலேயும் இருக்கிறோம்ல, ஜபிக்கிறோம் மற்ற நேரத்தில். ஆனால் நம்ம எப்பொழுதுமே ஆவிக்குரியவர்களாக இருக்கணும்னா தேவனுடைய சிந்தையை தரித்தவங்களா நம்ம சரீர பிரகாரமான வேலையை செஞ்சாலும் ஆனால் தேவனுடைய ஆவிக்குரியவங்களா எப்போதுமே நம்மளுடைய சிந்தை நிரம்பி நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடணும். எதை பற்றி கொள்ளணும்னா நித்திய ஜீவன். ஆண்டவர் நமக்காக வைக்கப்பட்ட நித்திய ஜீவன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்ம அவருக்காக நம்ம வைக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவனை வந்து நம்ம பற்றி கொள்ளணும். அந்த நித்திய ஜீவன் வந்து மாறாததாக இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை நம்ம பற்றி கொள்ளுறதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோம் அப்படின்றத ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுவனுமா இருக்கிறாய் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு முன்பாக ஆண்டவரை குறித்து இந்த விசுவாசத்தின் போராட்டத்தை நம்ம போராடி மற்றவர்களுக்கு சாட்சியா அறிவிக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் அறிக்கை பண்ணப்பட்டிருக்கோம். எதற்காக நம்ம மற்றவங்களுக்கு எப்படி சொல்லணும், இயேசு கிறிஸ்துவ அவர் உயிர்த்தெழுந்ததை ஜெபிச்சது போல அவர் உயிர்த்தெழுந்ததை இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சாட்சியா அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும். எல்லாரிடத்துலையும் நம்ம பார்க்குறவங்கள, நம்ம அக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம பார்க்குறவங்க, நம்ம போற வரவங்க, ஒரு ஆட்டோல போனோம்னா கூட அப்போல்லாம் வந்து சுவிசேஷம் சொல்லுவாங்க. நான் இப்படி ஃபோனில் ஒரு சில காரியங்கள் பார்க்கும் பொழுது எப்படின்னா, ஒரு சிஸ்டர் பேசிட்டு இருந்தாங்க அவங்களுடைய சாட்சியை. அவங்க காலேஜில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி இயேசு கிறிஸ்துவ சொல்லுவாங்கன்னா, அவங்க போயிட்டே இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்களும் பேசிட்டு போவாங்களாம்.
இந்த மாதிரி இந்த எப்படி அந்த இடத்துல கூட்டமாக இருக்கும் பஸ்ஸில். அப்போ நம்ம அந்த இடத்துல சொல்கிறதுக்கு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும்ல. இன்றைக்கி அவங்க பெரிய ஊழியக்காரரோட மனைவி. ஆனால் அந்த நாட்களில் அவங்க வாலிபத்தின் நாட்களில் அவங்க காலேஜுக்கு போகும்பொழுது என்ன பண்ணுவாங்களாம், எப்படி ஆண்டவரை பற்றி அவங்க சொல்லுவாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து சத்தமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிட்டு போவாங்களாம். காலேஜ் 2-3 பேர் இருக்கும்போது, என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த அற்புதம்லாம் செஞ்சார், நான் இப்படி இருந்தேன், எங்கள் வீட்டு சூழ்நிலை இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரை பற்றி பேசிட்டு போகும்போது, அப்போ அங்கே கூட இருந்தவங்க வந்து ஒருத்தவங்க வந்து இவங்க பேசுகிறத ரொம்ப தூரம் இவங்க ட்ராவல் பண்ணும்போது அதை கேட்டுட்டு அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து இவங்க கிட்ட அதை பற்றி விசாரித்து அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களாம். அப்போ அது மாதிரி தான் நம்ம வந்து அப்படி இல்லை. இப்போ அப்போல்லாம் வந்து ரொம்ப ஷை, அதை பற்றி சொல்கிறதுக்கு ஆனால் ஆண்டவர் இப்போ நமக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாரு. இப்போ நம்ம முன்ன மாதிரி இல்லை, முன்ன இருந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களாவும் நம்ம இல்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் நமக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. அவருடைய சாட்சியாக ஒரு அறிக்கை செய்யும்படியாக இந்த பூமியில் நீ அறிக்கை பண்ணுறியோ, பரலோகத்தில் பிதாவானவர் நம்மளை அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். நீ என்ன அறிக்கை பண்ண நீ மறுதளிச்சின்னா பரலோகத்தில் பிதாவும் நம்மளை அறிக்கை பண்ண மாட்டார்னு சொல்லி வசனம் இருக்கிறதுல. அதனால் நம்ம எந்த இடங்களில் போகிறோமோ அங்கே இயேசு கிறிஸ்துவை நம்ம சாட்சியாக அறிக்கை பண்ணும்பொழுது ஆண்டவர் நிச்சயம் அதற்காக தான் நம்மளை அழைக்கப்பட்டோம் அப்படின்றத ஆண்டவர் இந்த இடத்துல வலியுறுத்துறார். நம்ம எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கணும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் நமக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். கிறிஸ்துவின் அடிசுவடிகளை பின்பற்றும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து இதற்கு மாதிரியை பின்பற்றி போனார். அவர் எதற்காக நம்மளை அழைக்கப்பட்டிருக்கோமோ அவருடைய மாதிரியை பின்பற்றும்படியாக நம்மளை அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது இது மேலே இருக்கிற வசனம் 19வது வசனம். ஏனெனில் தேவனை பற்றுள்ளதாய் இருக்கிறார். மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரிதியாய் இருக்கும். 20வது வசனம். 20. குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன தீர்ப்பு உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரிதியாய் இருக்கும். நம்ம நன்மை செய்து பாடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். நம்ம வந்து குற்றம் செய்து அடிக்கப்படும் போது அது வந்து பொறுமையோடு குற்றம் நம்ம தப்பு செஞ்சுட்டு அதனால் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சா அதனால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லைல்ல. ஆனால் நம்ம நன்மை செய்யும் பொழுது அதற்கான நம்ம தண்டனையோ அதற்கான நம்ம பழி சொல்ல ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனால் தேவனோட அதுதான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும், பிரீதியாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும், தேவனுக்கு முன்பாக அது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோம். ஏன்னா கிறிஸ்து அப்படி தான். அவர்னா பாவம் செஞ்சதுனாலே அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லை, நம்மளுடைய பாவத்துக்காக அவர் பலியானதுனால அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லை. அவரை போல் அவருடைய அடிசுடுவைகளை பின்பற்றுகளாக இருக்கணும். அதை கீழே இருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். அவர் 22 அவர் பாவம் செய்யும் வாயிலே வஞ்சனை காணப்படுவது இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வல்லாமலும் பாடுபடும் போது பயம் கொடுத்தாலும் நியாயத்திற்கு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானார். இது இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதை நம்ம பார்த்துருக்குறோம்ல. நம்ம வாசிச்சிருக்கிறோம் அந்த வசனங்களை. அவர் அடிக்கப்படுறது எதற்காகனா நம்மளுடைய பாவத்துக்காக, நம்மளுடைய குற்றங்களுக்காக. ஆனால் அவர் பட்ட பாடுகளில் ஒரு துளி கூட நம்ம பட போகிறதில்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இல்லை. ஆனாலும் நம்ம அவருடைய அடிசுவடை அவர் என்ன பண்ணார்? நன்மை செய்து பாடு அனுபவிச்சார். இன்னைக்கு நாமளும் அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். அவருடைய அடிசுவடைகளை ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய அடிசுவடைகளை பின்பற்றும்படியாக தான் நம்மளை அழைத்து இருக்கிறார். எதற்காகனா நம்ம மற்றவங்களுக்கு முன்மாதிரி. அவர் என்ன பண்ணார்? நமக்காக பாடுபட்டு ரத்த சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவன் நம்மளை எதற்கு தெரிஞ்சு கொண்டாரு? நம்ம ஒன்றுமே இல்லை, தகுதியே இல்லாதவங்கள, நம்ம ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை தாயின் கர்வத்தில் நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை பிரித்தெடுத்து ரட்சித்து நம்மளை அழைச்சி அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றும்படி ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதுனால அவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றியபடியாக நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்ம அதை இந்த நாளில் நினைவு கூர்ந்து ஆண்டவர் அழைச்ச அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கணும்.
நம்ம பாத்திரவான்களாக இல்லாமல் கிருபை வரங்கள் நமக்கு ஆண்டவர் இது பண்ணாலும், ஆனால் அவருடைய அழைப்புக்கு நம்ம பாத்திரவான்களாக இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை அழைச்ச அழைப்பை நம்ம நினச்சி, நம்மளுடைய பூர்வ நிலைமையை நினச்சி, பின்னாடி இருக்கிற காரியங்களை நம்ம நினச்சி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல, முன்னாடி போன காரியங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்றத நம்ம சிந்திச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும் அந்த அழைப்பில் நம்ம நிலை பெற்றிருக்கிறோம். வேதத்தில் நம்மளை பார்த்துருக்குறோம்ல, மோசேவை அழைச்சார் ஆண்டவர். எதற்காக அழைச்சார்? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்காண்டி பெயர் சொல்லி உன்னை பெயர் சொல்லி அழைச்சேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சார். மோசையை அழைச்சி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்காக வைத்தார் ஒரு தலைவரா. அதே மாதிரி அவருடைய அழைப்பை அவர் கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தார்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைச்சார்? மற்ற ஜனங்களுக்கு முன்மாதிரியா இருக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் அடிசுவடை பின்பற்றும்படியாகவும், அவருக்கு பரிசுத்தமாய் நம்மளை வாழ்வதற்காகவும் நம்மளை அழைச்சிருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உருவான நாள் முதல் நம்மளை அழைச்சி இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவனுக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்தவான்களாக இருக்கணும். அவர் பரிசுத்தத்துக்கு நம்மளை அழைச்சது போல நாமளும் பரிசுத்தமாக இருந்து, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தமாக இருந்து, அவருக்காக நம்ம உண்மையாக இருந்து, அவருடைய அழைப்பில் நிலைச்சிருந்து கடைசி நாட்களில் அவரிடத்துல சாட்சி சொல்கிறவங்களாம் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட கூட பேசுனான்ற கரங்களை உயர்த்தலாமா? மேன் காலையில் நான் எல்லாரும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தா தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, அதான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை யாரையும் கூப்பிடல. கர்த்தர் உங்களை முன்குறிச்சதுனால நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க. உங்களை ஆண்டவர் எல்லாரையும் யார் என்ன பண்ணியிருக்காரு? அழைத்து இருக்கிறார். இங்கே இருக்கிற ஒருத்தர் தேவன் விசேஷமாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். எதற்காக? அவருக்காக பரிசுத்தமாய் வாழும்படி, அவரை அறிவிக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் எப்போ தெரிந்து கொண்டாரா? நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கலாம் தெரியாது, ஆனால் நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை தேவன் முன்குறித்து அறிந்து கொண்டார். எரேமியாவை குறித்து அப்படி தான் சொல்லுவார் ஆண்டவர். நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ கர்ப்பத்திலேருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தப்படுத்திட்டேன் ஆண்டவர். நம்மளை பரிசுத்தப்படுத்தி தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, சும்மா ரட்சிக்கல. எதுக்காகனா ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டு. இங்கே எத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்கீங்களோ, எத்தனை கர்த்தருக்காக பிரகாசிக்கிற ஊழியக்காரர் இருக்கீங்களோ, நிச்சயமாக தேவன் ஏற்றவெல்ல உங்களெல்லாம் தம்முடைய சித்தத்தின்படி நடத்தி, தயவுள்ள சித்தத்தின்படி நடத்தி அவருக்கு முடிவு பரியந்தம் நடத்த செல்ல வல்லவர். எதற்காகனா கடைசியாக வாசிச்சது போல் அவருடைய நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரணும். மனுஷனை பார்த்தோன்னா இடறிடுவோம். நம்ம இவங்க பர்ஃபெக்டாக இருக்கணுச்சா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக, ஏன்னா எல்லாரும் மனுஷர்கள் தானே. ஆனால் கர்த்தரோட அடிச்சுவடுகளை நம்ம எல்லாம் தொடர்ந்து போகும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எல்லாரும் கரங்களை முடி ஜெபிக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் என்னை அழைத்தார் அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை வைத்து, ஆண்டவரே நீங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா, நீங்கள் தெரிந்து கொண்டதுனால்தான் நாங்கள் இங்கே யோசிச்சு பாருங்கள், நமக்கெல்லாம் இந்த மைக்கு பிடிச்சி பாடவோ இல்லை வசனத்தை சொல்லவோ நம்ம தகுதி உள்ளவர்களா? நிச்சயமாக இல்லை. கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா தாயின் கருவில் உருவாகும் முன்னே, நீ வெளிப்படும் முன்னே நான் அவனை பரிசுத்தப்படுத்திட்டேன். ஹல்லேலூயா. அநேக வேளை நம்முடைய குறைகளை குற்றங்களை நினச்சி தேவ சமூகத்தில் போக பயப்படுவோம். இந்த நாளில் செபிக்கலையே, நம்ம எப்படி பேசுறது, இந்த நாள் நம்ம துதிக்கலையே. ஆனால் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நம்ம அழைத்த தேவனே. ஏன்னா அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம பயப்பட தேவைன்னா எரேமியா அப்படிதான் சொல்றார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்ம முடிவு பரியந்தம் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கருவிலே எங்களை கண்ட தேவனை ஸ்துதிக்கிறோம். கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்கள் கரம் இருக்க பயமில்லை, என்னை அழைத்தவரே, இந்த பாதையையும் தாண்டி
சோர்வான சூழ்நிலையில இந்த பாதையை கடக்க முடியாதுன்னு எந்த சூழ்நிலையில நம்மோடு கூட இருந்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. அப்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. எஸ், மனிதர்கள் மாறலாம், நீங்க மாறாதவர். ஏன்னா நீங்க சொல்லியும் செய்யாதிருக்க மனிதன் அல்ல ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மகத்துவமானவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஒரு வார்த்தையும் தரலை விழவிடவே பண்ண மாட்டார். எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிவு பரியந்தம் தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக நடத்துகிற தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. வந்த ஒவ்வொருத்தரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் குறித்து என்ன சித்த நீர் வைத்திருக்கிறீரோ அதெல்லாம் இவங்களோட வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வல்லக்கரம் பிள்ளைகளை நடத்தட்டும், தேவையை சந்திப்பீராக. ஆண்டவரே, இதயத்தின் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் நடத்த போகிற தயவுக்காய் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. என்னப்பா விண்ணப்பங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க நிறைவேற்றி பிள்ளைகளை சாட்சியா நிறுத்த போற தயவுக்காய் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். வல்ல நாமத்தை இங்க வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை நீர் மகிமைப்படுத்துவீராக. எல்லா துதிக்க என்ன மகிமையில உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நல்ல வேளாங்கண்ணிக்கு பர்த்டே கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதிக்கணும். நடந்து போகிற பாதை அதனால கேட்டது போல அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. மகளை கர்ப்பத்தின் தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகளை குறித்து வைத்திருக்க தேவ திட்டங்கள் நிறைவேறணும். வாழ்க்கையில் காணப்படுற எல்லா கடினமான சூழ்நிலைகளும் மாறணும். மகள் நடந்து கொண்டு வருகிற எல்லா மரண பள்ளத்தாக்கின் இருள்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி அப்ப தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தும் செழிப்பான மேட்டில எங்களை கொண்டு வந்து நிறுத்தின தேவன் இந்த மகளை அப்படியா நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்ற வசனத்தின்படி இந்த மகளை அப்படியே மலை மேல் உள்ள பட்டணத்தை போல இந்த குடும்பத்தை நீர் உயர்த்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். மகளுடைய இதயத்தின் ஆழத்துல காணப்படுற எல்லா அங்கலாய்ப்பையும் மாற்றுவீராக. அண்ணால் அங்கலாய்ப்பெல்லாம் தேவ சமூகத்தை ஊற்றிட்டு பின்பு துக்கமுகமா இருக்கவில்லை. தேவன் அவளை ஆசீர்வதித்து போல இந்த மகளை நீங்க ஆசீர்வதித்து நடத்துங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. எல்லா பாதைகளையும் மாற்றி செம்மையான பாதையாய் நீங்க நடத்தும்படிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகளோட வாழ்க்கையில் நீங்க முன் செல்வீராக. எல்லா கோணலானங்களை செவையாய் மாற்றி மகளோட வாழ்க்கையோட நாமத்தை நீ மகிமைப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க. நல்ல பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. கையின் பிரயாசங்கள் நீங்க ஆசீர்வதிப்பீராக. அப்ப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கணவர் ஆசீர்வதிங்க. குடும்பத்துடைய ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. யோபுக்குண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்த தேவன் இந்த மகளை நீர் பாதுகாத்து நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.